எல்லாருக்கும் வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி தான் ட்விட்டர்ல ஒரு விஷயத்த சொன்னேன். நீங்க வேணா பாருங்க, தோழர் திருமாவர்கள் இதை நிச்சயமாக செய்வார் அப்படின்ற ஒரு மேட்டரை சொன்னாங்க. சொல்லிட்டு யோசிச்சேன், எங்க ஒருவேளை தோழர் திருமாவர்கள் நம்ம சொன்ன மாதிரி எதையுமே செய்யாம நம்ம மூஞ்சில கறி அள்ளி பூசி விட்டுருவாரோன்னு நினைச்சேன். ஆனா பாருங்க, சொல்லி 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள நம்ம சொன்ன மாதிரியே செஞ்சு அம்புட்டு கறி அள்ளி மூஞ்சிலேயே பூசிக்கிட்டு நம்ம மானத்தை காப்பாற்றி விட்டாரு தோழர் திருமாவர்கள். என்னன்னு கேக்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஏதோ மாணவர் பாராளுமன்றம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டாரு தோழர் திருமா. அந்த நிகழ்ச்சியில் ஒரு பையன் வந்து கேள்வி கேட்குறான். என்னன்னா, ஐயா என் பேரும் திருமாவளவன் தான், இந்த காதல் பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசிட்டு இருந்தாப்புல. பேசிட்டு இந்த ஆணுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெண்ணுக்கும்னு ஒரு காதல் வருது, அந்த காதலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு அந்த பையன் தோழர் திருமாவர்கள்கிட்ட கேட்குறான். அதுக்கு தோழர் திருமா, ஆணுக்கும் ஆணுக்கும் காதல் வந்தால் அதுக்கு பேர் பெர்வர்ஷன் அப்படிங்கிறார். ஆணுக்கும் ஆணுக்கும் காதல் வந்தால் அது பெர்வர்ஷன், இயங்கியலுக்கு முரணான ஒன்று. அதான் பெர்வர்ஷன் அப்படின்ட்டு நெத்தி போட்டுல பட்டுன்னு போட்ட மாதிரி பேசினாரு நம்ம தோழர் திருமா அவர்கள். நான் கூட முதல்ல அதை பார்த்துட்டு என் கண்ணை நம்ப முடியல, காதை நம்ப முடியல. நம்ம தோழரா இது, பாரா என்ன அறிவா பேசுறாப்புல அப்படின்ட்டு வியந்து போயிட்டுங்க. ஏன்னா இங்க கூட தமிழ் தேசியம் பேசுறேன், நான் ஒரு தமிழ் தேசியவாதி அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இந்த கும்பலை, இந்த வானவில் தோழர்களை, இந்த LGBD ABCDலேருந்து Z வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ஆல்பபெட் கிடைக்காம வேற மொழியிலேருந்து ஏதாச்சும் ஆல்பபெட் எடுக்கலாமான்னு தேடிட்டு இருக்கிற அந்த கும்பலை வருஷம் ப்ரமோட் பண்ணிக்கிட்டு, வருஷம் ஆனால் ஜூன் மாதமோ ஜூலை மாதமோ வந்தால் அதுக்கு ஒரு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இங்கே ஒரு கும்பல் சுற்றிட்டு தெரியுது. இப்படியாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த திராவிட கூடாரத்தில் உட்காந்துக்கிட்டு, எந்த திராவிட கூடாரம் இப்போ தான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், உதயநிதி அவர்களுடைய மனைவி கிருத்தி அவர்கள் இந்த வானவில் அந்த பெருமை நடையை வந்து தொடங்கி வச்சார். அவர் அதுக்கு சில பாராட்டுகள்லாம் பாராட்டி அதை பற்றி புகழ்ந்து பேசி அதை தொடங்கி வச்சார். அப்படிப்பட்ட ஒரு திராவிட கூடாரத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நம்ம தோழர் திருமாவர்கள் என்ன ஞானமாக பேசுகிறாரா பாடுறா அப்படின்னு பார்த்து வியந்துட்டு அதை எடுத்து நான் கூட ட்விட்டரில் போட்டேங்க. ட்விட்டரில் போட்டு 3 ஃபயர் ஓட்டேன் தோழர் திருமாவர்களுக்கு. ஆனால் அப்படி பதிவு போட்ட உடனே யோசித்தேன், இல்லையே ஏதோ தப்பாக இருக்குது, நம்ம தோழர் அப்படிலாம் ஒரு ஸ்டாண்டில் உறுதியாக நிற்கக்கூடிய ஆள் இல்லையே. நேற்று வந்து இந்திய தேசியம் எப்படி இல்லாத தேசியமோ அதே போல் திராவிட தேசியம் ஒரு பொல்லாத தேசியம்னு பேசுவார், திராவிடம் ஒரு மாயை அப்படின்னு பேசுவார். இன்றைக்கி வந்துட்டு திராவிடம் என்பது ஒரு மரபினம் அப்படின்ட்டு உருட்டுவார். இப்படி தானே பேசக்கூடிய ஆள். அப்போ இதில் தோழர் உறுதியாக இருப்பாரா அப்படின்னு ஒரு சந்தேகம். அது மட்டும் இல்லாமல் இந்த வானவில் லாபி இருக்கீங்களா, இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லாபி, நம்ம நினைக்கிறத விட அதிகமான செல்வாக்கு கொண்ட ஒரு லாபி. அதனால் அவங்க சொல்லிக்குவாங்க, நாங்கள் வந்து ஒடுக்கப்படுகிறோம், எங்களுக்கான உரிமைகள் அப்படி இப்படின்னு அவங்க சொன்னாலுமே அவங்க லாபின்றது ரொம்ப பவர்ஃபுல் லாபி. அப்போவே நினச்சேன், கண்டிப்பாக இந்த திராவிட லாபி, இந்த வானவில் லாபி தோழரை மிரட்டியோ அல்லது அச்சுறுத்தியோ அல்லது ஏதாவது சமரசம் செய்ய வச்சோ மாற்றி பேச வைக்கும் அப்படின்ட்டு நினச்சேன். அதை தான் ட்விட்டர்லையும் போட்டேன். இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி போட்டேன். நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, நம்ம தோழரை இந்த வானவில் லாபி அல்லது திராவிட லாபி மாற்றி பேச வைக்கும் பாருங்கன்னு போட்டிருந்தேன். போட்டு 2 நாள் தான் ஆகுது. அதே மாதிரி தோழர் வந்து நான் பெரிதும் வருந்துகிறேன், அதாவது இந்த வானவில் தோழர்களை நான் பேசிய வார்த்தைகள் ஏதாவது காயப்படுத்தி இருந்தால் அந்த வார்த்தைகளுக்காக நான் பெரிதும் வருந்துகிறேன் அப்படின்ட்டு வருத்தம் தெரிவிச்சிட்டாப்புல தோழர் திருமாவர்கள். அப்போ ஒரு அரசியலையே எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு செல்வாக்கு, ஒரு அதிகாரம் இந்த வானவில் லாபி கிட்ட, இந்த கும்பல் கிட்ட இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துங்க. ஒன்றும் இல்லை, தோழர் திருமாவர்களுடைய அந்த காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு இருந்துச்சு. பரவிட்டு இருந்த அந்த சமயங்கள்லேயே இந்த வானவில் தோழர்களாக இருக்கட்டும், இல்லை அவர்களை ஆதரிக்கக்கூடிய இந்த முற்போக்கு முகமூடி இவர்களாக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா கடுமையான எதிர்ப்பு தோழர் திருமாவை போட்டு கடின்னு கடிச்சு வச்சுருந்தாங்க. அப்போவே நினச்சேன், கண்டிப்பாக இவர் மாற்றி பேசுவாருன்ட்டு மாற்றி பேச வச்சுட்டாங்க. அதில் கூட சில பேர் சொல்லியிருந்தாங்க, எல்லாம் என்ன உங்களை மாதிரியா, அவர் வந்து படித்தவர், அதனால் அவர் வந்து ஒரு விஷயத்தை தெரியலன்னா தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்ளக்கூடியவர் அப்படின்லாம் உருட்டினாங்க. தெரியாமல் தான் கேட்குறேன், உண்மையிலேயே இத்தனை வருஷத்தில், இத்தனை ஆண்டுகால அரசியலில் தோழர் திருமாவர்கள் எத்தனையோ புத்தகங்களை படித்திருக்கிறார். வாழும் அம்பேத்கர் அப்படின்ட்டு சிறுத்தை குட்டிகள் எல்லாம் பெருமையாக பேசி கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் உண்மையாகவே இந்த வானவியல் கும்பலை பற்றி தோழர் இத்தனை காலமாக படிக்கவே இல்லை. நேற்று தான் 2 நாளைக்கு முன்னாடி தான் போயிட்டு பல ஆராய்ச்சிகள், பல மெடிக்கல் சயின்ஸு, பல ரிசர்ச்சுகள்லாம் பார்த்து இல்லை இது தவறான விஷயம் இல்லை, நம்ம பேசுனது தவறு அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு நேற்று தான் வந்து தன்னோட மனசை மாற்றிக்கிட்டாரு, கற்றுக்கிட்டாரு புதுசாக. இதை வந்து எங்களை நம்ப சொல்கிறீங்க பாருங்க. தோழர் திருமாவர்களுடைய அந்த அறிக்கையை, தான் வருந்துவதாக வெளியிட்ட அந்த அறிக்கையை நீங்கள் கவனமாக நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வருத்தப்பட்டிருந்தால், உங்களுடைய மனம் கஷ்டப்பட்டிருந்தால் அதற்காக நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாரே தவிர, ஒரு இடத்துல கூட நான் பேசிய கருத்து பிழையான கருத்து, நான் அறியாமல் தெரியாமல் நான் பேசிவிட்டேன், அதனால் என்னுடைய கருத்தை நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு ஒரு இடத்துல கூட அவர் சொல்லவே கிடையாது. ஏன்னா தோழர் திருமாவர்களுடைய மனச்சான்றுக்கு தெரியும் தான் பேசிய கருத்து சரிதான் என்று. ஆனாலும் இப்படிப்பட்ட அழுத்தங்கள், இந்த வானவில் தோழர்களுடைய இந்த லாபியிலிருந்து வரக்கூடிய இந்த திராவிட லாபியில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் காரணமாக வேறு வழி இல்லாத மண்டியிட்டு
வருத்தம் தெரிவித்து விட்டார் நம்முடைய சிறுத்தை அவர்கள். சரி, வானவில் தோழர்களுடைய மனதை காயப்படுத்தி விட்டதாக அவர்களிடம் வருத்தம் தெரிவிச்சிருக்கீங்க இல்லை தெரிவிக்க வச்சிருக்காங்க. சரி, அது கூட போய் தொலைட்டு விடுங்க. அது என்ன போகிற போக்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு? அப்படி என்ன அந்த வானவில் லாபிக்கு புழுக்க வேலை பார்க்கணுன்ற அவசியம் தோழர்? என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எப்போதும் அந்த வானவில் தோழர்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கிற, அவர்களுக்கு இன்னல் நேரும் போதெல்லாம் ஆதரவாய் நிற்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இது உங்களுக்கே நல்லா இருக்குதா? இது நியாயமா? எங்கெங்க அவங்களுக்கு எங்கெங்க இன்னல் நேருது, அவங்களால எங்களுக்கு தாங்க இன்னல் நேருது அப்படின்ட்டு தான் சமூக வலைதளங்கள் இருக்கிறவங்களாம் தங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நான் உங்ககிட்டே கேட்குறேன். வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் இதை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. நீங்கள் பல ஊர்களுக்கு பயணம் போகிறீங்க. அப்படி போகும்போது பேருந்துகளில் போகும்போது பேருந்து நிலையங்களில் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அந்த கழிவறையை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு போனால் அங்கே பாட்டுக்கு நம்ம போய் கேஷுவலாக நம்ம பாட்டுக்கு ஒன்றுக்கு போயிட்டுருப்போம். பார்த்தா திடீர்னு யாரோ பக்கத்துலேருந்து குறுகுறுன்னு பார்க்குற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும். டக்குன்னு பார்த்தா பக்கத்தில் ஒருத்தன் இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பான். நமக்கு புரியாது, டேய் என்னடா அவன் பிரச்சனை, இங்கே இருக்கிறதானடா அங்கேயும் இருக்குது, அப்புறம் ஏன்டா அப்படி பார்த்துட்டு இருக்கிறன்ற மாதிரி நமக்கு தோணும். ஒரு மாதிரி சங்கடமாகவும் ஒரு மாதிரி கூச்சமாகவும் ஃபீல் ஆகும். இதை எல்லாருமே ஒரு தடவையாச்சும் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அப்படிங்கும்போது முதல்ல இங்கே எதுக்கு ஆணுக்கு தனியாக பெண்ணுக்கு தனியாக அப்படின்ட்டு கழிவறை வச்சிருக்கிறது? என்ன அப்படின்னா, பெண்ணுக்கு பெண் மேலே ஒரு ஈர்ப்பு வராது, ஆணுக்கு ஆண் மேலே ஈர்ப்பு வராது. அப்படி ரெண்டு பேரும் அவங்க இடத்துக்கு போயிட்டு இருக்கிறப்ப எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறதுனால தானே. ஆனால் அங்கேயும் நம்ம வானவில் தோழர்கள் சங்கடங்களை ஏற்படுத்துகிறார்கள் என்றால் இதையெல்லாம் எப்படிங்க நியாயப்படுத்த முடியும்? ஒரு பையன் கூட எக்ஸ்தலத்தில் போட்டிருந்தான், சேலம் பஸ் ஸ்டாண்டில் நைட்டு 10 மணிக்கு மேலே நிம்மதியாக நடக்கக்கூட முடியலைங்க, பூரா அவங்க தான் இருக்காங்க அப்படின்ட்டு போட்டிருந்தான். அப்போது இதையெல்லாம் எப்படி நியாயப்படுத்த முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இதையெல்லாம் ஒருத்தர் யாராவது பேசிட்டா இப்படிலாம் பண்ணுறீங்களேப்பா அப்படின்னு கேட்டால் உடனே எங்களை ஒடுக்குகிறார்கள், எங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதில்லை, எங்களை காயப்படுத்துகிறார்கள், எங்களுக்கு மரியாதை செய்வதில்லைன்னா தூக்கிட்டு வந்துடுறாங்க கொடியை பிடிச்சிக்கிட்டு. இதுதான் எங்கள் பிரச்சனை. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பாரிசாலன் அவர்களுடைய வலையொலியில் போட்டிருப்பார், இதை பற்றி பிரத்யேகமாக ஒரு காணொலி போட்டிருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற நிறைய பிரச்சனைகளை டீட்டெயிலாக பேசியிருப்பாப்புல. இதில் இந்த எல்ஜிபி ஏபிசிடிலாம் இருக்குது இல்லைங்களா, இது எல்லாமே வெறும் இந்த ஓரின சேர்க்கையாளர்களை மட்டுமே குறிப்பதில்லை. இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அதாவது நான் ஆணாக இருக்கிறேன், ஆனால் நான் பெண்ணாக உணர்ந்து விட்டாலே நான் ஒரு பெண்ணாகி விடுவேன். ஒரு பெண் தன்னை ஒரு ஆணாக உணர்ந்து விட்டாலே அவர் ஆண் தான், அவரை பெண் என்று கூப்பிடக்கூடாது, அது குற்றம் இல்லைங்க. அமெரிக்காவில் சார்லி கர்க் அப்படின்ட்டு ஒரு கன்சர்வேட்டிவ் ஆக்டிவிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. அவருடைய நிறைய டிபேட்ஸ்லாம் நான் பார்ப்பேன். அவர் ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு, வாட் இஸ் அ உமன் அப்படின்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், யாரெல்லாம் உமனாக நினச்சிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் உமன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ நான் ஆணாக தான் இருக்கிறேன், ஏன்னா நான் ஆணாக உணர்றேன், நாளைக்கே நான் பெண்ணாக உணர்ந்தால் நான் பெண்ணாக மாறிடுவேன் அப்படிங்கிறான். I think a woman is somebody who identifies as a woman. Got it. So that's not a definition. Right now I'm a man, right? So if that happened right now, I'd be a woman. So it's a person makes the decision to identify as a woman. Got it. No, they're a woman. that's a... அப்போ ஏற்கனவே இந்த வானவில் குழுவில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஓரின சேர்க்கை தோழர்கள் பாத்ரூமுக்கு வர்றது போகிறதே இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, சங்கடத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, அதுலேயே அந்த வானவில்லையே இன்னொரு கேட்டகரியாக நான் பெண்ணாக உணர்கிறேன் அப்படின்ற ஒரு தோழர் பெண்களுடைய கழிவறைக்கு போனால் அங்கே என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும்? இதெல்லாம் தான் பார்த்துங்களேன். இதெல்லாம் தான் சொல்லிவிட்டா இவங்களுக்கு எங்களை மாதிரி இதெல்லாம் பேசுகிறாங்க, எங்களை ஒடுக்குகிறார்கள், எங்களை உணர்வுகளை புண்படுத்துகிறார்கள் அப்படின்ட்டு தூக்கிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி இந்த திருநங்கை இந்த வானவில் குழுவில் போயிட்டு உங்களை நீங்கள் இணைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அதனால் பாதிக்கப்பட போவது நீங்கள் தான். உங்களுடைய உரிமைகளைத்தான் நீங்கள் இழப்பீர்கள். உங்களுடைய உரிமைகளை எப்படியெல்லாம் அவர்கள் சுரண்டுவார்கள் என்பது பற்றி பாரிசாலன் அவர்கள் முழுமையாக தன்னுடைய காணொலியில் பேசியிருக்காரு. இதில் நம்மகிட்ட நீங்கள் பிற்போக்குவாதி, பழமைவாதி, முற்போக்கு சிந்தனையே உங்களுக்கு கிடையாது, படிங்கடா அப்படின்ட்டு நம்மகிட்ட சண்டைக்கு வராங்க. தெரியாமல் தான் கேட்குறேன், இந்த கலாச்சாரத்தை இந்த வானவில் நண்பர்கள் எல்லாம் ஒரு மாதிரி ஆக்வார்டான உடை அணிஞ்சிக்கிட்டு தெருவா இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிற இந்த கலாச்சாரத்தை, இதை ப்ரொபகேட் பண்ணுற இந்த கலாச்சாரத்தை எங்கேருந்து நீங்கள் உள்வாங்கினீங்க, எங்கேருந்து எடுத்தீங்க? அந்த மேற்கத்திய நாடுகள் இருந்து தானே, அமெரிக்கா போன்ற நாடுகள் இருந்து தானே. இப்போ அமெரிக்காவில் நமக்கு நல்லாவே தெரியும், 2 குரூப் இருக்குது, கன்சர்வேட்டிவ், லிபரல்ஸு. இந்த வானவில் குழுவை ஆதரிக்கிற குரூப் லிபரல்ஸ், இன்னொரு பக்கம் கன்சர்வேட்டிவ்ஸ், இவங்க அதுக்கு எதிரானவங்க. இப்போது நாங்கள்லாம் படிக்காதவங்க, இதை எதிர்க்கிறவர்களெல்லாம் படிக்காதவங்க, முட்டாளுங்க, அறிவில்லாதவங்க, முற்போக்கு சிந்தனையால் இல்லாதவங்க அப்படின்னா எந்த ஊர்லேருந்து இதை நீங்கள் கடன் வாங்கினீங்களோ அந்த ஊரில் இப்போ ஜெயிச்சிருக்கிறது யார்? இந்த வானவில் குழுவுக்கு இந்த குரூப்புக்கெல்லாம் எதிராக பேசிகிட்டு இருக்கிற கன்சர்வேட்டிவ்ஸ் தானே ஜெயிச்சிருக்காங்க, ரிப்பப்ளிகன்ஸ் தானே ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாமே புத்தி இல்லையா? அவங்களுக்கு யாருக்குமே அறிவும் கிடையாது, சிந்தனையும் கிடையாது, மெடிக்கல் பற்றி எந்த நாலேஜும் கிடையாது. ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டவங்களில் ஒரு மெடிக்கல் சயின்ஸ் படித்த டாக்டர் கூட கிடையாது. பூரா படிக்காத பாமர இந்த மருத்துவத்தை பற்றிய அறிவில்லாத மக்கள் தான் ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டு அங்கே ஜெயிக்க வச்சிட்டாங்க. இத்தனைக்கும் ட்ரம்ப் தன்னோட எலெக்ஷன் கேம்பெயினில் என்ன சொல்கிறாரு? காட் கிரியேட்டட் ஒன்லி 2 genders,
மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்ட்டு போறாரு. God created two genders, male and female. Thank you. கடவுள் படைத்தது இரண்டே பாலினம் தான், ஒன்று ஆண் இன்னொன்று பெண் அப்படின்ட்டு தன்னோட எலெக்ஷன் கேம்பெயின்ல பேசாத ட்ரம்ப் எந்த ஊர்ல நின்றுக்கிட்டு எந்த ஊர்ல இருந்து அந்த கலாச்சாரத்தை நீங்க கடன் வாங்கினீங்களோ, எந்த ஊர்ல இருந்து இந்த ஒரு மாதிரி ஆக்வரா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தெரு தெருவா சுத்துறது ப்ரைடுன்ற பேர்ல இந்த மாதிரியான கலாச்சாரங்கள்லாம் எந்த ஊர்ல இருந்து நீங்க கடன் வாங்கினீங்களோ அந்த ஊர்ல நின்றுட்டு ட்ரம்ப் பேசுறாரு. அந்த ஊர் மக்கள் அவரை ஜெயிக்க வச்சிருக்காங்க. அப்போ அவருக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாமே மருத்துவம்னா என்னன்னே தெரியாத தற்கொலைங்க, நீங்கள் மட்டும் 4-5 மூளை வச்சிருக்கிற புத்திசாலிங்க. யார் யாரெல்லாம் இவருடைய கருத்துக்கு மாற்று கருத்து வைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் இப்படி தான் பிராண்ட் பண்ணுறது. அப்படி தான் பாவம் நம்ம திரும்ப அவர்களை ஒரு மாதிரி அவருடைய மூளையை கசக்கி அவர் டார்ச்சர் பண்ணி இந்த மாதிரி வருத்தம் தெரிவிக்க வச்சிருக்கிறாங்க. அதனால தான் சொன்ன முதல்ல இவர்களுடைய லாபி என்பது ரொம்ப பவர்ஃபுல் லாபி. அதே மாதிரி இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வெளிநாடுகள்லேருந்து ஃபண்டிங்லாம் வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். கேட்பாங்க அது என்ன ஆதாரம், அவர்கள் ஃபண்டு பண்ணுறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க சில பேர் புத்திசாலிங்க மாதிரி. ஒன்றும் இல்லை, திமுக காரங்க தான் சொல்லுவான் கருணாநிதி அவர்கள் ஊழல் செய்து விட்டார் என்பதற்கு என்ன ஆதாரம், இந்த நீதிமன்றமே அவர் ஊழல்வாதின்னு தீர்ப்பு சொல்லியே, எந்த கோர்ட்டுமே அவருக்கு தண்டனை கொடுக்கலையே, அப்புறம் எப்படி நீங்கள் கருணாநிதி ஊழல்வாதின்னு சொல்லுவீங்க அப்படின்ட்டு அவங்க கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குதுன்னு அவங்க கேட்டாங்கன்னா எப்படி சொல்ல முடியும்? அந்த மாதிரி தான் இதுவும். கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு, அதான் பட்டு வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஆனால் பாருங்கள் எங்களை அடக்குகிறார்கள், ஒடுக்குகிறார்கள், எங்களுக்கு மரியாதை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தூக்கிட்டு வந்துட வேண்டியது. இப்போ யார் இவங்களுக்கு மரியாதை செய்யலை, யாரும் இவங்களை மதிக்கலை. அவங்கவுங்க ப்ரெஃபரன்ஸ் அவங்கவுங்களோடது, அவங்கவுங்களுக்கு யாரை பிடிக்குதோ அது அவங்கவுங்க வீட்டுக்குள்ளேயோடு நிறுத்திக்கிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தெருவுக்கு வந்துக்கிட்டு எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு மாதிரியான விகாரமான தோற்றத்தில் கூட ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நாங்கள் ப்ரைடு வாக்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி இப்படியெல்லாம் பண்ணும்போது தான் மக்களுடைய விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுகிறார்கள். அதுக்கு காரணம் அவங்களே தானே தவிர யாரும் போயிட்டு ஒருத்தன் சும்மா போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான், அவன் உண்மையிலேயே அவன் ஸ்ட்ரைட்டாக இல்லை ஓரின சேர்க்கையா என்னன்ட்டு நமக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம வர்க் போகிறோம், கேஷுவலாக போகிறோம், வரோம், பழகிறோம். இப்போ என்ன மரியாதை குறைவாக போயிடுச்சு? அப்போது தானே ஏதோ ஒன்று பண்ண வேண்டியது ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக பண்ண வேண்டியது. மற்றவங்க யாராவது ஏதோ சொல்லிட்டா மட்டும் ஐயோ என்ன சொல்லிவிட்டான். இது என்ன மாதிரியான மனநிலைன்னு எனக்கு புரியல. நல்லாவே தெரியுது இந்த வானவில் லாபிக்கு இந்த திராவிட லாபி ஏன் இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு. நம்முடைய குடும்ப கட்டமைப்பு முறையவே மொத்தமாக உடச்சி விட்டுறணும். உடச்சி விட்டுட்டு இவர்களுடைய ஆசான் இருக்கார் இல்லையா, இந்த திராவிடர்களுடைய ஆசான், அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி எந்த ஒரு ஒழுக்க நெறியும் இல்லாமல் தமிழர்களுடைய மரபு எதையுமே கடைபிடிக்காமல் தான் தோன்றித்தனமாக இஷ்டத்துக்கும் மிருகங்கள் கூட இப்படி செயல்படாது. ஏன் மிருகங்கள் மேலே நம்ம குறை சொல்லணும்? அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும். அதுக்கு தான் இந்த மாதிரியான ப்ரொமோஷன்ஸு, இந்த மாதிரியான என்ன சொல்கிறது அஜெண்டா இதை வச்சுக்கிட்டு செயல்பட்டு இருக்கிறாங்க. இதில் அவர்களுக்கு ஒரு வியாபார நோக்கம் இருக்குது, வியாபார ரீதியாக அவர்களுக்கு லாபம் இருக்குது. அப்போது அதை இவங்க பண்ணுறாங்க. திராவிட லாபி அதை அவங்க பண்ணுறது ஓகே. ஆனால் இங்கே தமிழ் தேசியம் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இதுக்குள்ளேருந்து சிலர் பண்ணுறாங்க அப்படின்னா அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்றத நீங்களே பார்த்துங்க. நான் ஒன்றும் சொல்லலை, நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. ஆமாம், திரும்ப அவர்கள் நல்லாவே தெரியுது அவர் பின்வாங்கவில்லை, பின்வாங்க வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் எங்கேயுமே தான் சொன்னது தவறு அப்படின்னு நான் சொல்ல, மனசு கஷ்டப்பட்டிருந்தா வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்னு தான் சொல்லியிருக்காரு. அப்படின்னும் போது இவர்கள் எந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவர்களாக அரசியலிலும் ஊடுருவி இருக்கிறார்கள் அப்படின்றத நீங்கள் பார்த்துங்க. தமிழக மக்கள், தமிழர்கள் இது போன்ற நபர்களிடம் மிகுந்த எச்சரிக்கையாக இதுக்கு மேலேயாச்சும் இருந்துக்கணும். ஏன்னா திரும்ப அவர்கள் சொன்னார் இல்லையா பர்வர்ஷன், ஆமாம் அந்த விஷயத்தை தான் தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த ஷன்னை தான் பரப்புறதுக்கு இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் ஊடுருவி இருக்கிறாங்க. இனிமேலாவது விழிப்படைந்து கொள்ள வேண்டும். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.